என்னடி கோலம் இது? முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு இப்படி ஈர செலியோட வந்திருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இந்த கோலத்துல வந்திருக்க? என்னதாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏன் நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க? அக்கா, என்னன்னு சொல்லுக்கா. இனிமே எனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி தலை முழுகிட்டு அவங்க உறவே வேண்டான்னு சொல்லி மொத்த விட்டுட்டு வந்திருக்க. என்னடி சொல்ற? அத தமிழ் இப்ப தட்டியில நியூஸ்ல பாத்துட்டு சம்மந்தி இப்படி அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே. அந்த வீட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்ன நினைச்சு உன்னை வந்து பார்க்கறத நினைச்சு கிளம்பிட்டேன். அதுக்கு நீ இப்படி வந்துட்ட. எதை நினைச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீ நல்லவ கெட்டவன்னு சொல்லி மாறி மாறி எனக்கு பட்டம் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற பட்டத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு என்னால இனிமே அந்த பொறுமையா வாழ முடியாதுப்பா. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. என்னதாடி பிரச்சனை சொல்லுடி. பாருமா, இனிமே நமக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனி நான் உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, என் படிப்பு உண்டு, நான் வாழ போறேன். தேவையில்லாம யாரும் எதை பத்தியும் பேச வேண்டாம். தமிழ் அவசரப்பட்டு இப்படி ஒரு நாள் வேணாம்னு முடிவெடுக்க கூடாதா? புரியுதா? புரியுது. ஆயிரம் தான் இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி சுயமரியாதை வாழதான் முக்கியம். நீ எதுக்கு கவலைப்படாதா? இந்த அப்பா இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு கவலைப்படாத. தானோ அக்கா கூட போய் செலி மாத்திட்டு சரிப்பா. எந்திரிடா. எந்திரி. பாத்துடி இதோ. பாத்து வா. நம்ம இல்லங்கிறதுக்காக நம்ம ரூம்ல இருந்த போட்டோஸ் எல்லாம் தூக்கி விட்டறியாம வீட்லயே மாட்டி வச்சிருக்காங்க. அதுதான் உறவுங்கிறது. 1000 தான் இருந்தாலும் உறவு விட்டு போகுமா? கரெக்ட் தாமா. ஆமா, கீழே என்னடி சத்தம்? வேற யாரு? உன் அண்ணன் மகன் தான். இனிமே அந்த தமிழுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ உறவையே அத்து விட்டுட்டு அவ இனிமே இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு தான் தும்னு குதிச்சிட்டு இருக்காருமா. என்னமா எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு நீ ஓங்கற? அடியே, அவ சொன்ன மாதிரி இவன் 3வது தடவை சொல்றான்டி. அவன் பேச்சு எல்லாம் நம்ப முடியுமா? இன்னைக்கு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லுவான். நாளைக்கு பீரோல இருந்து அவ சேலையை எடுத்து அவ வாசம் பார்த்துட்டானா, ஐயோ என் பொண்டாட்டி நினைப்பு வந்துச்சு, எனக்கு என் பொண்டாட்டி கூட இல்லையே, அவ இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு அப்படியே உட்கார்ந்து ஃபீலிங்ஸ கொட்ட ஆரம்பிச்சிடுவான். அதுக்கு கீழே ஒரு கிழவி இருக்கே, அதுவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அவளை இந்த வீட்ல தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் சரிதாமா. ஆனா இந்த தடவை அவ போன வேகத்தை பார்த்தா திரும்ப வரமாட்டா போல இருக்கே. நீ சொன்ன மாதிரியே மாற மாட்டாங்கன்னு இவங்க மேல நம்பிக்கை இல்ல. ஆனா அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அவ இந்த தடவை உண்மையிலேயே ரோஷப்பட்டு தான் வெளியே போயிருக்கா. எனக்கு தெரிஞ்ச அவளோட பிரிவு நிரந்தரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேமா. பாக்கலாம். மா ஏமா? என்னடி மா, ஒருவேளை அந்த தமிழ்ச்செல்வி அனுப்புறதும் இந்த விஷயத்துக்குலாம் காரணமோ அந்த ஈஸ்வரியா இருக்குமோ? எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குமா. ஏய், தமிழ்ச்செல்வி தான் ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு சொல்லி அவங்க அப்பா தானே இந்த கல்யாணத்தையும் நடத்தி வச்சிருக்கான். ஈஸ்வரி ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நடத்தி வைன்னு சொல்லிருந்தா செல்லப்பாண்டியா அதை கேட்க போறான். சொல்லுடி. தமிழ்ச்செல்வி சொன்னதுனால தான் நடந்திருக்கும். இதுல என்ன தெரிய ஈஸ்வரி பண்ணிருக்கா? மா சொல்ல முடியாதுமா. நம்ம விஷயத்துல இப்படி ஒரு நாடகம் போடுவாங்க நம்ம நினைச்சு பார்த்தோமா? சொல்லு. நாம அசந்த நேரம் பார்த்து நம்ம காப்பு வைக்கல. அது மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் சரிதான் மா. எது எப்படியோ சரியா இந்த கேப்ல இந்த கலக்கத்தை வச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டோமா. இனிமே ராத்திரியில கொசுக்கடி இல்லாம நிம்மதியா ஏசி போட்டு தூங்கலாம். அது ஒண்ணு போதுமா எனக்கு? ஐயோ ஆமால. ஹலோ சார், நான் லாயர் நாயகமூர்த்தி, மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச். உட்காரு. தேங்க்யூ. இந்தாங்க. உட்காரு. தம்பி நீங்க உட்காரு. சார், நான் உங்களை மட்டும் உட்கார சொன்னேன், மத்தவங்கள உட்கார சொல்லல. சார், எதுக்காக அமைச்சர் ராஜாங்கத்தை கைது பண்ணிருக்கீங்க? எந்த முகாந்திரத்துல ஒரு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு லாயரா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு ஜெனி தெளிவா சொல்றா. ராஜாங்கமும் அவரோட அடியாட்களும் எங்க அப்பாவும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணாங்கன்னு. அதை தாண்டி அந்த பொண்ணோட அப்பா தாமஸும் நானும் ராஜாங்கமும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணோன்னு அப்ரூவரா இருக்காரு. எனக்கு சொந்த பகை இருந்தது, அவருக்கு அரசியல் ஆதாயம் இருந்துச்சுன்னு சொல்றப்ப மோட்டிவ் ரொம்ப தெளிவா இருக்கு சார். கொலை பண்ணதுல ஒரு அக்யூஸ்ட் அப்ரூவர் ஆயிட்டார் சார். இது இல்லாம நாங்க தனிப்பட அமைச்சு தாமஸோட அடியாட்களை தேடிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அவங்களையும் கைது பண்ணிடுவோம். எல்லா ஆதாரமும் அக்யூஸ்டுக்கு எதிராக தான் இருக்கு. ஆனா நான் கொலை பண்ணலன்னு சொல்றத போலீஸ் எப்படி நம்பும்? நீங்களே சொல்லுங்க சார். சார், நான் ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல ஒரு கொலை நடந்தது. அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க கொலை பண்ணாங்க அர்த்தமா? சொல்லுங்க சார். அதுக்கு அடிச்சு விசாரிப்பீங்களா? சார் சொல்லுங்க. தம்பி என்ன சத்தம் போட்டு இருக்கீங்க? தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி. நீங்க மறுபடியும் அதிகாரிங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம குரலை வசதி பேசிருக்கீங்க. இன்னொரு தடவை இப்படி பேசுனீங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருமாப்ல. சார், அவர் ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டார் சார். அவர் புல்புண்டு கூட துரோகம் நினைச்சதே கிடையாது சார். அவர் எம்படி பேருக்கு நல்லது பண்ணிருக்காருன்னு எனக்கு மட்டும் தான் சார் தெரியும். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா யாரோ ஒருத்தர் எங்க அப்பா இந்த கேஸ்ல சிக்க வச்சிருக்கான் சார்.
சத்தியமா இதான் சார் நெசம். எங்க அப்பா நிரபராதின்னு நான் நிரூபிக்கிறேன் சார். தாராளமா நிரூபிங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்களோட எல்லா விசாரணையிலையும் உங்க அப்பா தான் கொலை பண்ணிருக்காங்கிறதுக்கு 99% எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஆஸ் ஏ பெட்டிஷனரோட வக்கீலா நான் ராஜாங்கத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் பெட்டிஷன் வச்சிருக்கேன். கொடுங்க. இந்தாங்க சார். நீங்க மட்டும் போய் பார்க்கறதுனா பார்க்கலாம். வேற யாரையும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். சார் அவரோட சன்னி எனக்கு அலோவ் பண்ணணும் சார். சார் நான் அதுக்கும் சேர்த்து தான் சார் பெட்டிஷன் வச்சிருக்கேன். உங்க கூட ஒருத்தர் தான் கூட்டிட்டு போகணும். ஓகே சார். அப்ப நீ பார். வாங்க தம்பி. ஹலோ அடியே இங்க இருந்து கோச்சுக்கிட்டு ஈர துணியோட இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சூடத்துல சத்தியம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போனாலே அவங்க வந்துட்டாளடி. இப்பதாம்மா வந்தா. என்ன ஏது ஏன் இப்படி வந்திருக்கன்னு கேட்டதுக்கு அப்புறத்தே நடந்தது சொன்னா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. புள்ள குட்டின்னு இனி நல்லா சந்தோஷமா வாழுவாங்கன்னு நினைச்சேம்மா. அந்த நினைப்புல மண்ணாளி போட்ட மாதிரி ஆயிடுச்சேம்மா. எனக்கும் ஒண்ணும் புரியலடி. எனக்கு வயசாகி போச்சு. வயசாயிட்டாலே மதிப்பு போயிடும் முடியும். என் பேச்ச யாருமே கேட்கலையே. ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. எந்த பிரச்சனையும் வேண்டாம் பேசிக்கலாம்னு சொல்லி அப்படி தூரம் சொன்னேன். யாரையும் பேச்ச கேட்கலையே. நான் என்ன செய்வேன்? என் குடும்பம் இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே சுக்கு நூறா உடைஞ்சு போய் கிடக்குது. இதெல்லாம் பார்க்க நான் உசுரோட இருக்கேன். இப்போதைக்கு நீ அவகிட்ட எதுவும் பேசிக்க வேண்டாம். வயித்துல பிள்ளையோட வீட்டை விட்டு போனாலே அவ எங்க போனாலும் என்ன ஒண்ணு எனக்கு படபடன்னு இருந்துச்சு. அதாண்டி நான் உனக்கு போன் பண்ணேன். அவ நல்லபடியா அங்க வந்து சேர்ந்துட்டாங்க வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். சரி பாப்போம், அவளை விட்டு குளிப்போம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைச்சா அது முடியாதுதான். எல்லாம் கொஞ்சம் ஆறி அமரட்டும், சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பாப்போம். இப்போதைக்கு நீயும் உன் மகக்கிட்ட கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத. உறவு வேண்டாங்கிற வார்த்தையை யாருமே சொல்லக்கூடாது. எல்லா உறவும் நமக்கு வேணும்னு அவளுக்கு எடுத்து சொல்லுடி. சரிங்கம்மா, நான் கண்டிப்பா சொல்றேன். சரிடி, நான் வைக்கிறேன். தமிழே, இந்த காப்பி குடி. எனக்கு வேண்டாம். ஏய், அம்புட்டு தூரம் நடந்தே வந்தேன்னு சொல்றேன். உன் உடம்புல என்னடி சத்து இருக்க போதே? முதல்ல இந்த காப்பி குடி. எனக்கு வேண்டாமா? எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா விடு. ஏன்டி இப்படி பட்டு பட்டுன்னு பேசுற? கொஞ்சம் பொறுமையாவே இருடி. யார் வீட்லதே சண்டை நடக்கல, யார் வீட்லதே பிரச்சனை இல்ல. அவங்க எல்லாருமா உறவு வேண்டாம்னு நினைக்கிறாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. 2-3 நாள் போட்டும். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இனி இதுல பேசி தீர்த்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் தீர்த்து முடிச்சிட்டு நான் இங்க வந்திருக்கேன். அந்த வார்த்தையை சொல்லாதடி. கொஞ்சம் பொறுமையாவே இரு. மா நாங்க இருக்கிறது உனக்கு புரியல சொல்லு. நான் இங்க எங்கயாவது போயிடுறேன். இன்னொரு தடவை என்கிட்ட வந்து பொறுமையா இரு, அந்த குடும்பத்தோட இரு, எல்லாத்தையும் ஏது கொண்டு சொல்லி ஏதாவது சொன்னேன் அப்புறம் நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்படி சொன்னா என்னடி அர்த்தம்? ஓஹோ சரி, இது உங்க வீடுல, நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க, நான் கிளம்புறேன். என்னடி நீ அந்த பிள்ளை நடந்து நினைச்சு டென்ஷனா இருக்கு. அந்த பிள்ளை போய் நீ தொந்தரவு பண்ணிருக்க. அதா நீ உட்கார்ந்தா எனிபடி போடிட்டல. நம்ம நடந்தத பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். தமிழ் அவ போக்குல விடு. நீ எதுவும் நினைச்சுக்காதா. உட்கார். அப்புறம் வச்சுக்கலாம். சார் கொஞ்சம் லைட்டை போடுங்க சார். சுத்தமா வெளிச்சமே இல்ல. இதயம் இதயம் உழையாடும் அப்பா அப்பா வா. அப்பா என்பது மொத்த உலகம். அப்பா இல்லையே செத்த நரகம். அப்பா அன்புதான் தங்க சுரங்கம், தங்க சுரங்கம். அப்பா என்னப்பா சார், என்ன சார்? நாயகன். அப்பா என்னப்பா உனக்கு சேவகன். அப்பா என்னப்பா என் காவலன். அப்பா என்னப்பா ஆண்டவனை தமிழன் அப்பன் அப்பனையும் தமிழன் ஆண்டவன் என்பா. என்னோட கணக்கில் 2 சொல்ல போன கடவுள் 2ஆம் கண்ணு. பிறவி கொடுத்தா எதற்காக? பேர் சொல்ல அதற்காக. பெருங்கொண்ட தோள்கள் எதற்காக? அதை வெள்ளாத உங்க மேல கை வைக்க எப்படி இப்ப மனசு வந்தது? நீங்க யாருக்குமே கெடுதல் பண்ணலையேப்பா. சரி வா வா. சார் நீங்க எதுக்காக அந்த நேரத்துல செங்கல் சுவைக்கு போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவன் பாட்டி அதே தினதும் அப்பவே சத்தம் போட்டு அந்த இடத்துல இருந்து புறப்பட்டான். அதுக்கப்புறம்
அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன் வக்கீல் சார், இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா எதிர்கட்சிக்காரங்க என் மேல கொண்டு வந்த சதி. எல்லா சூழ்ச்சிகளும் ஒன்னா சேர்ந்து எனக்கு எதிராக நிக்குது. இந்த சமயத்துல தேர்தல் வர்றதுனால எங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் எதிர்ப்புனால கட்சிக்கு ஓட்டு கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லி என் சொந்த கட்சியும் என்னை கைவிட்டுருச்சு, என் சொந்தமும் என்னை கைவிட்டுருச்சு. அப்படிலாம் பேசாதீங்கப்பா. தமிழ்ச்செல்வி என் செய்தி இப்படி ஒரு காரியத்தை பண்ணா, இதுல நாம தலையிட வேணாம்னு சொல்லியும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணதோட விளைவுதான் இது எல்லாமே. பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்க அவளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளட்டப்பா. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இனி உனக்கு எனக்கு எந்த உறவு இல்லை, வெளியே அனுப்பிடப்பா. உங்களை இம்புட்டு அசிங்கப்படுத்தினவ எனக்கு வேண்டாப்பா, எனக்கு வேண்டவே வேண்டாப்பா. வாழ்க்கை முழுக்க நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன்ப்பா. ஆனா உங்களை அசிங்கப்படுத்தணும் எனக்கு வேண்டாப்பா. நான் ஒரு காலமும் அவளை மன்னிக்க மாட்டேப்பா. வாழ்க்கை முழுக்க நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன்ப்பா. ஆனா உங்களை அசிங்கப்படுத்தணும் எனக்கு வேண்டாப்பா. நான் ஒரு காலமும் அவளை மன்னிக்க மாட்டேப்பா. சார் நீங்க சொன்னது எல்லாமே நான் நோட் பண்ணிட்டேன் சார். தைரியமா இருங்க சார், எல்லாத்தையும் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பா தைரியமா இருக்கப்பா, நான் இருக்கப்பா. உங்களுக்குள்ள சேர்ந்து இருக்கப்பா. எப்படியாச்சும் உங்களை நான் வெளியே கொண்டு வந்துருவோம்ப்பா. நீங்க நிரபராதி இந்த ஊர் உலகத்துக்கு நான் நிரூபிப்பா. நான் உங்களை வெளியில கொண்டு வந்துருவோம்ப்பா. தைரியமா இருக்கப்பா, நான் இருக்கேன்ப்பா. அப்பா என்னப்பா எனக்கு நாயகன், அப்பா என்னப்பா உனக்கு சேவகன், அப்பா என்னப்பா எனது காவலன், அப்பா என்னப்பா. இந்த கொலைப்பழி உறுதியாச்சுன்னா ஒரு 10 வருஷம் தண்டனை கிடைக்கும் சொல்றாங்க தம்பி. அப்பா வேற ஆர்ட் பேஷண்ட், ஜெயில எப்படி எல்லாம் கஷ்டப்பட போறாரு. என் அப்பா எந்த தப்பு செய்யலன்னு சொல்லி நான் நிரூபிக்கல. என் பேரு சேதும் இல்ல.